நான்வெஜ்ஜே இருந்தாலும் கூட நல்ல 32 பல்ல நல்ல மாவாட்ட கொஞ்ச நேரம் வச்சு மென்று சாப்பிட்டீங்கன்னா இதயத்துக்குள்ளே போய் அரைக்கிற வேலை மிச்சமாகும். அவங்க 120 வருஷம் வாழ்ந்தாங்க. 1 செகண்டுக்குள்ள கறியும் சாப்பாடு உள்ளே வைக்கிறாங்க, ஒரு 2 செகண்டில் முழுங்கிடுறாங்க. அப்போ எங்கே மென்னாங்க? மெல்லவே இல்லையே. அப்போ யாருக்கு வேலை? இதயத்துக்கு தான் வேலைங்க. அப்போ இதய கோளாறு வருமா வராதுங்க? இது முதல்ல தெரிஞ்சிட்டால இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே லெஃப்ட் தான் இதயம் துடிக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ஜோசியத்தில் கொண்டு போய் காலச்சக்கரத்துக்கு ஆத்துமான்னு சொல்கிறீங்க. அப்போ பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறீங்க. உன் நெஞ்சை தொட்டு சொல்லு. அப்போ அந்த நெஞ்சுக்குள்ளே தான் அந்த இதயம் இன்னைக்கு. அப்போ இதயத்தில் வந்து அவங்க சந்தனம் பூசுனதுக்கு காரணமே இந்த துடிப்பு இல்லைன்னா ஒரு மனிதன் இறந்துருவாருங்கிறதுக்காக சாமி கும்பிடும் போது தெய்வமாக பாவிச்சு இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால தவிப்பாங்க. இந்த ஹார்ட்டுக்குன்னே ஒரு கோவில் இருக்குது. இதய கோளாறு யாராவதுக்கு இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் சிவனே நேரில் வந்து இதயத்தில் கோயில் கட்டின அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு பதிலாக இந்த கும்பாபிஷேகத்தை வந்து சிவனே தேதி குறித்து கட்டினதா இருதயீஸ்வரர் கோயில். சார் கேட்கும் போதே சிலுக்குது சார். காட்டு வடிவத்தில் தான் 4 பக்கம் கருவறை சுற்றி இதயம் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி போனாலும் நீங்கள் அந்த கோயிலை பார்க்கலாம். அந்த கோவிலில் போய் 1 டம்ளர் தண்ணி சாமியோட கருவறையில் வச்சு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் திரு சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சதுக்கு. என்னன்னா முக்கிய காரணம் வந்து நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற முருகனோட கிருத்திகை அன்னைக்கு வாங்குற அந்த சந்தனத்தை பத்தி ஒரு மகிமையான விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு கீழே கமெண்ட்லாம் வேற பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நான் இந்த விஷயத்துக்காக போனேன் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து மேலும் இந்த மாதிரி வேற எதனா ஒரு நோய்களுக்கும் இல்லைன்னா வந்து நம்ம உடல்ல இருக்கிற பாகத்திற்கும் ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ஒரு விஷயத்துக்கு. அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு கோயில் இருக்குங்களா? அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா, இப்போது உடம்பில் 4448 வியாதிகளுக்கெல்லாம் ஒரு அந்த காலத்தில் சித்தர்களெல்லாம் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம் சார். ஒவ்வொரு பாகங்களையுமே இவ்வளோ ஒரு இன்ஜின் இயங்குற மாதிரி நம்ம உடம்பு இயங்குது. இது அதிகமான முறையில் வந்து நிற்காமல் ஓடக்கூடிய உறுப்பு உடம்புல எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், இருதயம் ரைட்டுங்க. அதே போல் சூரியன் என்பது ஆத்மாகாரகன். இப்போ சூரியன் நிற்காம அதோட வேலை செய்யுது. 9 கிரகங்களுமே அதோட வேலை செய்யுதுங்க. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் கூட அந்த கிரகம் நம்மளை முடிவு பண்ணுது. இவர் இப்போ தூங்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. அப்போ நிற்காம ஓடக்கூடிய கிரகம் உடம்புல எதுன்னு கேட்டிங்கன்னா இருதயம். ஆமாம். இந்த இருதயத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. சூப்பர் சார். இருதயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த இருதயம் ப்ளஸ் இதயம் இது எல்லாமே ஒன்று தான் இல்லைங்களா? இதயம் இந்த உலகத்தில் இந்த ஹார்ட் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் மனசுக்குள்ள ஒரு இருதயம்ங்கிறது ஒன்று இருக்குது. இந்த இதயம் வந்து எந்த நேரம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. இது எதுக்காக நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் அப்படின்னு துடிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து அழுகுதுன்னா ஒரு தாய் வந்து இந்த தோளில் கொண்டு போய் மாரோட சாஞ்சு அவங்க அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் போனால் குழந்தை அழுகுது, தாய்கிட்ட போனால் மட்டும் குழந்தை அப்படியே அமர்ந்துருது. அது என்ன காரணம்? கண்டிப்பாக சார், குழந்தை கருவிலேருந்து கேட்குற அந்த ஒரு சத்தம். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதாவது ஹார்ட் பீட். அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரே ஒரு சவுண்டை மட்டும்தான் புதுசாக கேட்கும் போதும் பழசாக கேட்கும் போதும் கருவில் 1 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் இதய துடிப்பை மட்டுமே மியூசிக்காக எடுத்து அந்த குழந்தை காதலையும் உணர்வுகளை வாங்கிறதுனால அதை கொண்டு போய் 1 நிமிஷம் நீங்கள் மார்பில் சாய வச்சுட்டிங்கன்னா அமைதியாக தூங்கிடும். அந்த இதய துடிப்பு வந்து டக்குன்னு அதை கலந்து அந்த காதை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கும்போது அதுக்கு அதே சவுண்டு கேட்டோன்னே இது எங்கேயோ கேட்ட குரலாச்சே, இது நம்ம குரலாச்சே, இது நம்ம அம்மா கிட்டேன்னு சொல்லி அது டக்குன்னு அழுகிறது வலி வேதனை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இதயத்துக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த ஒளியை மட்டும் அதை உள்வாங்கிட்டு இருக்கும்.
கண்டிப்பா சார். அப்படித்தானுங்கம்மா? ஆமா உண்மை. அப்போ அந்த இதயத்துக்கு அவ்வளோ பெரிய குழந்தையிலேயே வந்து அந்த மியூசிக் உள்ளுக்குள்ள இருந்து வருது. ஆமா. ஏன்னா அத்தனை பேர் ஹார்ட் பீட்டும் வேற வேற வேற. அதுல அம்மாவோடதுன்றது அவங்க கரெக்ட்டா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே டக் டக்குன்னு நல்லா வராதுங்க. ஒவ்வொருத்தருடைய வேக துடிப்பு கம்மி இருக்கும், குறைவு இருக்கும். இந்த ரேடியேஷன் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதய துடிப்பு அதிகமாக இருக்குதும்பாங்க. ஆமா ஆமா சார். பிபி எல்லாம் தெரியும். இருக்குங்க. கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிக்கும். அவர் இங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாரு. 1 கிலோமீட்டர் ஓடின கெஸ் எடுப்பார். அவர் 1 கிலோமீட்டர் ஓடி இருக்க மாட்டார். நிற்கிற இடத்துல கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோ கெஸ் எடுத்து தண்ணி தேடுவார். அப்போல்லாம் ஹார்ட் பார்த்தீங்கன்னா தவிக்கும் இல்லைங்களா? இப்போ அதில் நிறைய பேர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றோம், நைட் நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்றோம். இந்த நான்வெஜ்ஜை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே வந்து உடம்புக்குள்ளே கொண்டு போய் நான்வெஜ்ஜை உள்ளே செலுத்தும் போது இந்த இதயம் வந்து ஓரளவுக்கு செமந்து உள்ள ஜீரண சக்தி கொடுத்துருதுங்க. இந்த நான்வெஜ் அதிகமான முறையில் என்ன பண்ணுதுன்னா, அரைக்கிறதுக்கு அது தவிச்சு தான் அரைச்சி கீழே கொண்டு போகும். அப்போ இந்த ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா, அரைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த காலத்தில் வந்து நொறுங்கா தின்னுங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் நொறுக்கி சாப்பிடுங்க, நொறுங்கா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது என்ன வார்த்தைங்க? நான்வெஜ்ஜே இருந்தாலும் கூட நல்ல 16 32 பல்ல நல்ல மாவாட்ட கொஞ்ச நேரம் வச்சு மென்று சாப்பிட்டீங்கன்னா இதயத்துக்குள்ளே போய் அரைக்கிற வேலை மிச்சமாகும். அவங்க 120 வருஷம் வாழ்ந்தாங்க. கண்டிப்பா சார். நொறுங்க தின்னா 100 வயது. இப்போ நீங்கள் 1 செகண்டில் சாப்பாடும் கறியும் வைக்கிறீங்க உடம்புக்குள்ள, அது சொல்லித்தானே ஆகணும். 1 செகண்டுக்குள்ள கறியும் சாப்பாடு உள்ளே வைக்கிறாங்க, ஒரு 2 செகண்டில் முழுங்கிடுறாங்க. அப்போ எங்கே மென்னாங்க? மெல்லவே இல்லையே. அப்போ யாருக்கு வேலை? இதயத்துக்கு தான் வேலைங்க. அப்போ இதய கோளாறு வருமா வராதுங்க? கண்டிப்பா வரும். இது முதல்ல தெரிஞ்சிட்டால இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவாங்க. இது பொறுமையாக சாப்பிடுவாங்க. இது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் சொல்லலைங்க. எந்த சாப்பாடாக இருந்தாலும் உணவை வந்து இதயத்துக்கு வேலை கொடுக்காம நம்ம வாய்க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்பாடு உணவு அத்தனையும் நம்ம ருசிச்சுட்டு உள்ளே கொண்டு போய் சேர்த்தும் போது மெதுவாக கொண்டு போய் சேர்த்துறக்காகத்தான் அந்த காலத்தில் நிதானமாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவசரப்படாமல் நிதானமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி இருட்டில் கூட சாப்பாடு இருக்கும்போது எது முள் கல் எலும்புன்னு தெரியாது. அதனால் இருட்டு வீட்டில் சாப்பிடாதீங்க, பிடிக்காத தரித்திரம் பிடிச்சிக்கும், அதனால இருட்டு வீட்டுக்குள்ளே சாப்பிடக்கூடாதும்பாங்க. அந்த காலத்தில் எல்லாமே கரெக்டாக தான் பார்த்து முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க. ஒரு மனுஷன் தரித்திரவாளியாக காரணமே இருட்டு வீட்டில் சாப்பிட்டாருன்னா அவர் தரித்திரமாயிருவார். எதுன்னு தெரியாது இல்லைங்களா? எதுன்னு தெரியாது. அதையும் கூட இந்த பிரபஞ்சத்தையும் கூட அவர் கண்டுக்காமல் சாப்பிட்றாருங்க. அப்படியெல்லாம் சாப்பாட்டு விஷயத்தில் இவ்வளோ தூரம் இருக்குது. அப்போது இதய கோளாறு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவையில்லாத எல்லாத்துடைய குடும்ப பிரச்சனையும் தூக்கி நம்ம மனசுக்குள்ளே போட்டுட்டு அந்த மனசு வந்து நம்ம வலி கம்மியாக இருக்கும், தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனையோட வலி ரொம்ப இதயத்தோடு ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னங்க பிரச்சனை? நான் சாப்பிட்றேன், குளிக்கிறேன், துணி மாத்துறேன், எல்லாமே நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்னை ஒருத்தர் பழி வாங்கிட்டு இருக்கிறார் பாருங்க, அவர் நான் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லி இவர் இந்த இதயத்துக்கிட்ட போய் சொல்லிடுவார். இந்த இதயம் அதுவும் சேர்ந்து துடிக்கி இவரும் சேர்ந்து துடிப்பாருங்க. ஆனால் பிரச்சனை யாருக்கு அப்படின்னா ஹார்ட்டுக்கு தான். அது திரும்பி ஹார்ட்டுக்கு தாங்க வரும். அதனால தான் ஹார்ட் வந்து இந்த வி ஷேப்பில் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி அப்படி கொடுக்குது இல்லைங்களா? ஆமாம் சார். அப்படி தான் வருது இல்லைங்களா? அப்படி தான் இருக்குது. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஹார்ட் எந்த பக்க சைடில் இருக்குதுங்க? நமக்கு லெஃப்ட்டு. எல்லாருக்குமே லெஃப்ட்டு தான் இதயம் துடிக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ஜோசியத்தில் கொண்டு போய் காலச்சக்கரத்துக்கு மேசத்தலை, ரிஷப கழுத்து, மிதுன தோள்பட்டை, கடகம் வந்து இதயம்னு வச்சாங்க. கடகம் தான் மார்பு. அந்த ஏரியா வந்து கடகம்தான். இந்த கடகம்தான் வந்து அந்த இடத்துல அந்த இதயத்தை கொண்டு போய் கடகத்தில் வச்சுருக்காங்க. அதனால தான் 4ஆம் இடம் வந்து தாய், வீடு, மனசு, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே 4ஆம் பாவம் தான். 4ஆம் இடம் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குறதும் நிம்மதியான தூக்கம். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உறவனைக்கு எங்கேயாவது போவாங்க, என் வீட்டில் போய் படுத்துங்கன்னா தான் எனக்கு நிம்மதிப்பாங்க. நிறைய பேர் எவ்வளோ நேரமானாலும் நான் வீட்டுக்கு போயிடுவேனுங்க, அங்கே போய் என் பெட்டில் தூங்கினா தான் நான் நிம்மதியாக தூங்குவேன்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடம் வீடு. வாகனம்ங்கிறது 4 கால் வாகனங்கிறது 4ஆம் இடம். ஆமாம். சுகம்ங்கிறது அந்த நிம்மதியான தூக்கமும் 4ஆம் இடம் தாங்க. இருப்பிடம்ங்கிறது 4ஆம் இடம். இருதயம் என்பது 4ஆம் இடம். ஆமாங்க. இப்போ பாருங்கள், அந்த 4ஆம் இடத்துக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, கடகராசிக்குள்ள பூச நட்சத்திரம் இருக்குதுங்க, ஆயிலி நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமே கடகத்துக்குள்ளே இருக்குது. இந்த 3மே இதயத்தை கேட்டு இயங்குது. இதயத்தை கேட்டு இயங்குதுங்க. அப்போது புனர்பூச நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் வந்து சனி உடைய நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம். இந்த 3 கிரகமும் கடகராசியில் குடியிருக்காங்க. அப்போ இந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகத்துக்குள்ளே இதயம் என்பது அந்த ராசிக்குள்ளே குரு வந்து ஜாதகத்தில் எந்த ராசியில் உச்சமாவார்னா கடகராசியில் தான் உச்சமாவார். அப்படிங்களா? ஓகே. மொத்தம் எல்லா கிரகமும் ஒவ்வொரு ராசியில் உச்சமாகும். கடகத்தில் மட்டும்தான் குரு உச்சமாவார். அப்போது இந்த கடகத்துக்குள்ளே குரு உச்சமாக இருக்கிறனால
இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு என்பது பெரிய மகான்கள், குருமார்கள். இவங்களோட பவர் எல்லாமே கடகத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க. இவங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சுருக்காங்க. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், உங்களையவே நீங்கள் போய் ஒரு குருக்கிட்ட போய் ஆசீர்வாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மனசார ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லுவீங்க. அதான் குரு. எப்படி? குரு 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 இங்கே இருக்கார் இதயத்துக்கிட்ட. மனசார நீ ஆசீர்வாதம் பண்ணு, ஆத்துமாத்துமா பண்ணு. நீங்கள் ஆத்துமா சூரியன் தானே, ஆத்துமா சூரியன், ஆத்துமாத்துமான்னு சொல்கிறீங்க. அப்போ பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறீங்க. உன் நெஞ்சை தொட்டு சொல்லு, அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போ அந்த நெஞ்சுக்குள்ளே தான் அந்த இதயம் துடிக்குது. மனசாட்சியோட பேசு, மனசாட்சியோட பேசு, மனசார பேசு. பொய் திருட்டு இல்லாமல் உண்மையாக உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சாட்சி தான் மனசாட்சி. எப்படியெல்லாம் இந்த இதயத்துக்குள்ளே வந்து இதயத்தை வந்து நினச்சி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. இதுக்குள்ளே அந்த காலத்தில் காதல் திருமணம் யாராவது பண்ணினாங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, நான் என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் வந்து மனசார நான் அவர் விரும்புகிறேன். அப்படிங்கும்போது அந்த இதயத்துக்கு அது உள்ள வருது இல்லைங்களா. ஒருத்தர் விரும்புகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் விரும்பினவரை என்னுடைய இதயத்துக்குள்ளே குடி வச்சுருக்கேன். நான் அவரை தான் நான் இப்போ வரைக்கும் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். கற்பனைக்குள்ளேயே நாங்கள் தூரமாக இருந்தாலும் நான் இதயத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாமே இதயம்தான். கரெக்டுங்களாங்கம்மா. அப்போது அந்த காலத்தில் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எதையும் தாங்கும் இதயம் வேண்டுன்னு போடும். நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது சில வார்த்தைகள் எழுதுவாங்க இல்லைங்களா. அதில் என்ன சொல்லுன்னா, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ எதையும் தாங்கும் இதயம் வேண்டுன்னா அத்தனையும் கொண்டுட்டு போய் சேகரித்து வைக்கிறது இந்த இதயத்துக்குள்ளே தான் அவ்வளவு சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமான்னு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த இதயம் ஒரு மனிதருக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மனசுக்குள்ளே எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னா இதயத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கீங்க. யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உண்மைதான். ஒரு காதலை ஒரு நாள் அவர் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை விரும்புகிறேங்கன்னு என்னைக்கு அவர் சொல்கிறாரோ அந்த இதயத்துலேருந்து உதயம் ஆகுதுங்கன்னு. இதயத்தில் இருந்து நான் உங்களைத்தான் நான் விரும்புகிறேன், உங்களைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது இதயம் ஒரு நாள் உதயம் ஆகுதுங்கன்னு இல்லைங்களா. வழியில் வந்தால் தானே வெளிப்படுது. சொல்லாத காதல் செல்லாமலே போயிருந்தாங்க. அப்போ எங்கே உள்ள வச்சுக்கிறீங்க, இதயத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக. அதனால தான் இந்த இடத்துல மட்டும் யாராவது வந்து இந்த கும்பு கராத்தா இந்த மாதிரி WW இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஃபைட் பண்ணுறது அடிதடி பண்ணுறது, யாரும் ஏமாந்து இந்த இடத்துல வந்து அதிகமான முறையில் பஞ்சிங் கொடுத்துட்டாங்கன்னா ஓடிட்டு இருக்கிற ஹார்ட்டு டக்குன்னு ஸ்டக் ஆயிடும். அதனால தான் அந்த இடத்த வந்து அந்த காலத்திலேயே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் சாமி கோயிலில் போனால் ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம்னு சொன்னாங்க. அதுக்கு வேற அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன் சார், இப்பதான் புரியுது. அந்த குரு சந்தனம் பிளஸ் சந்தானம் இந்த இடத்த மெதுமையா வச்சுக்கிறதுக்காக இதயத்துக்கு பட்டம் போட்டுக்கிறாங்கன்னு அப்படின்னா பாருங்க. நட்புக்காக படம் பார்த்தீங்களா? நட்புக்காக படம் பார்த்தீங்க. அதுல உடம்பு ஃபுல்லா அதுல விஜயகுமார் சார் வந்து படம் நடிப்பாரு. அதுல உடம்பு பூரா சந்தனம் பூசும் போது மார்பிள் இப்படி சந்தனம் பூசிக்குவாங்க. கரெக்ட் தானுங்க. இன்னைக்கு அப்ப இதயத்துல வந்து அவங்க சந்தனம் பூசுனதுக்கு காரணமே இந்த துடிப்பு இல்லைன்னா ஒரு மனிதன் இறந்துருவாருங்கிறதுக்காக சாமி கும்பிடும் போது தெய்வமாக பாதிச்சிருக்காங்க. கரெக்டுங்களாம்மா. இன்னொரு விஷயங்க, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு வந்து தாலி கட்டிட்டாங்கன்னா அவங்க மனைவி அப்படின்னு இருக்காங்க. அவங்க தாலியை வெளியே போடுறது இல்லைங்க, தாலி உள்ளதாக வச்சுருக்காங்க. இதயம் சாட்சியாக அந்த தாலி மாங்கல்யம் ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டிருக்குதுன்னு அந்த இதயத்தோட ஜாயின் பண்ணித்தான் இப்போவும் எல்லாத்துக்கும் இருக்குது. கரெக்டுங்களா. இதெல்லாம் தான் சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சுருக்காங்க. இதயத்தோட இவ்வளோ கனெக்ஷன், இதயத்துக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்குது பாருங்கள். இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால தவிப்பாங்க. அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால ஆப்ரேஷன் பண்ணியும் பிழைக்க வைக்க முடியலைங்க. இந்த மாதிரி நான் போய் விழுந்துட்டேன், ஹார்ட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு டெய்லி வலி இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஹார்ட்டுக்குன்னே ஒரு கோவில் இருக்குதுங்க. இதய கோளாறுக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனையும் அதான் பாருங்களேன். அன்னைக்கு சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்க்கும் முருகரை பற்றி நம்ம ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி பேசணும். இன்னைக்கு இருதயத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்குதுங்க. ஆமாம், அந்த கோயிலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் ஜனங்களுக்கு வந்து தெய்வம் எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியறது ஒன்று தான். சிவனை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலுடைய வயசு வித்தியாசம் இருக்கும். மனுஷங்களுக்கு எப்படிங்க, மனுஷங்களுக்கு பேர் ஒன்று தான், ஆனால் அவருக்கு வயசு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி கோயில் சிவன் ஒன்று தான். சில கோயில் 2000 வருஷம், சில கோயில் 3000 வருஷம், சில கோயில் 100 வருஷம், இப்படி வயசு வித்தியாசம் இருக்கும் கோயில்களுக்கே.
தெய்வங்களுக்கே இருக்கும். அப்போது அதிகமாக பூஜை புனஸ்தானங்கள் பண்ணின கோவில்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார். பழங்காலத்து கோயில்கள் அப்படின்னாலே அது அதீவ சக்தி வாய்ந்த கோயில்களா தான் இருக்கும். இருக்கும். கண்டிப்பா. இப்போ அது வந்துங்கம்மா, இதய கோளாறு யாராவதுக்கு இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் இருதயேஸ்வரர்னு கோவில் இருக்குது. எப்படிங்கம்மா? பேரே இருதயேஸ்வரர். பேரே இருதயேஸ்வரர். இந்த இருதயேஸ்வரர்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. 63 நாயனமாரில் பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த நாயனார் வந்து இதயத்திலே கோயில் கட்டினாருங்களா. காசு பணம் இல்லாதனால இதயத்திலே கோயில் கட்டினாராம். இந்த இதயத்தில் கோயில் கட்டி, அந்த காலத்தில் இதயத்தில் கோயில் கட்டி, காசு இல்லாதனால கல் மண் சிமெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு இல்லாமல் ஒரு காலத்தில் கைலாசநாதர்னு ஒரு கோயில் இருந்திருக்குதுங்க. அந்த கைலாசநாதர் காசிக்கு நிகரான கோயிலில் ஒரு கும்பாபிஷேக தேதி குறிச்சிருக்காங்க. அதே தேதியில் நாம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுமேனு சொல்லி, அன்னைக்கு எதுவும் நாளும் கிழமை நட்சத்திரம் எதுவும் கொடுக்காதனால சிவனே நேரில் வந்து இதயத்தில் கோயில் கட்டின அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு பதிலாக இந்த கும்பாபிஷேகத்தை வந்து சிவனே தேதி குறித்து கட்டினதா இருதயேஸ்வரர் கோயில். அதான் பாருங்க சார், கேட்கும் போதே ஒரு சிலுக்குது சார். அதான் பாருங்க, அவரே நேரடியா வந்து ஆனா மனசார, அதுவும் பாருங்க மனசுதான், அதுவும் மனசார, அதுவும் ஆத்மாத்தமா இதயத்துல கோயில் கட்டிக்கிறாங்க. அப்படின்னா கல்லு, அதாவது கருவறை இப்படி இருக்கும், இத்தனை விமானங்கள் இப்படி இருக்கும், இத்தனை தூண்கள் இப்படி இருக்கும், இப்படி சாமியோட கருவறை இப்படி, கருவறையை எப்படி இதயத்துல கோயில் கட்டிக்கிறாங்கன்னா ஹார்ட் வடிவத்தில் தான் 4 பக்கம் கருவறை சுற்றி இதய மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு போனாலும் நீங்கள் அந்த கோயிலை பார்க்கலாம். அப்படியே ஹார்ட் ஷேப்ல இருக்கு. ஆமாங்க. அந்த கோவிலில் போய் 1 டம்ளர் தண்ணி சாமியோட கருவறையில் வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு சாமி 90 எடுத்து அதில் போட்டு அந்த கோயிலில் உட்காந்து அந்த தீர்த்தத்தை குடித்தாலே இருதய நோய் குணமாகுதுங்க. அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் முடிச்சிட்டீங்க. அதான் பாருங்க, சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்ற ஊரில் இந்த கோயில் இருக்குதுங்க. சென்னை தான். ஆமாம், சென்னை பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. ஒரு முறை எல்லாரும் பட்டி தொட்டி எல்லாரும் இருப்பாங்க. இதயத்துக்காக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போவீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இருதயேஸ்வரர் கோயிலில் போய் 1 டம்ளர் தண்ணி வச்சு திருநூறு போட்டு அந்த அர்ச்சகர் கையில் கொடுத்து நீங்கள் வந்து இருதயேஸ்வரர் நினச்சி நீங்கள் குடிச்சிட்டு போனால் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடும். பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம். வாழ்வு அடைஞ்சிருக்கு. சில பேர் பிளாக் இருக்குது. அப்புறமா வந்து கொலஸ்ட்ராலால இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 3 பிளாக் இருக்குது, 4 பிளாக் இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த ஏன்ஜிஓ மூலியமாக தான் போய் பண்ணணும்பாங்க. எல்லாம் கடவுள் கையில் தானுங்க. ஆனால் இருந்தாலும் கடவுளவே நீங்கள் இருதயேஸ்வரர் போய் தொட்டு கும்பிட்டுட்டு போனால் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இன்னும் இந்த பூமியில் நீங்கள் கண்குளிர பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ மரணமில்லா வாழ்க்கை இதயத்தில் கோயில் கட்டி வச்ச கோயில். அப்போ வந்து இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூசலார் நாயனார்னு 63 நாயனாரில் அவர் இருக்கார். அவர் வந்து அந்த காலத்தில் பூசலார் நாயனார் வந்து இதயத்தில் கோயில் கட்டி வச்சதுனால அந்த 63 நாயன்மார்களில் வரலாறு பெற்ற கோயிலுங்க அது. வாழ்க்கையில் ஒரு முறை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் போகலாம், வரக்கூடாதுங்கிறவங்களும் போகலாம். வருமுன் காண்பது. கண்டிப்பா. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் தான் போகணுங்கிறது கிடையாது. காப்போம் தான் எல்லாமே. இன்னொரு விஷயங்க, மனசுக்குள்ள நிறைய பிரச்சனையை சுமக்க முடியாமல் இருக்கிறவங்களும் இருதயேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தால் பாரம் இறங்கிடும். ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த டிப்ரெஷன் தான். அவ்வளவுதானுங்க. இதில் ஒரு பாருங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்குள்ள அதிகமான ப்ராப்ளத்தை வச்சுக்கிறவங்களும் போகலாம்னு வருது. அருமை அருமை. என்னங்கம்மா? என்ன சார் இது? ஆமா, ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு பாருங்க. சென்னையில் இவ்வளோ பெரிய கோயிலை நம்ம வீடு கட்டுறதுக்கு 2 செங்கல் வாங்குற கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் இத்தச்சோடு கோயிலை கட்டி வச்சு உங்களுக்காக கட்டி வச்சுக்குன்னு சொல்கிறாங்க. இதை காதில் கேட்டு வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தால் காசுக்கு நிற்கிறாங்க. கோயிலோட வடிவமே ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, இதய ஷேப்லேயே இருக்குது. அந்த பிரதிபலன் நம்ம உடம்புல காத்தலைகள் பட்டாலே இந்த உடம்புல இருந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த ஹார்ட்டை சரி பண்ணுதுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிச்சு தலையில் தெளிச்சாலே ஹார்ட் ப்ராப்ளம். அந்த தீர்த்தமே போதும். ஆமாம், ஒரு கிளாஸு சாமி கிட்ட வச்சு தீபாரதனை காமிச்சு ஒரு 90 கொஞ்சம் சாமியை நினச்சி இருதயேஸ்வரா என்னுடைய இருதயத்தை நீ சரி பண்ணி கொடுன்னு சொல்லி வேண்டுனீங்கன்னா போதும். அப்பப்பா, அவருக்கு பூசலார் நாயனாருக்கு அவர் என்ன பண்ணாரோ அது நமக்கும் பண்ணுவார். அப்போ இதுலேருந்து ஒரு பரிகாரத்தை நீங்கள் எடுங்க. 63 நாயனமாரில் பூசலார் நாயனரை கும்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வராதுங்கிறக்கு மூலமே அவர் தானே இதயத்தில் கோயில் கட்டி வச்சாரு. அப்போ அவரோட இதயம் எவ்வளவு தாங்கும்னு சொல்லுங்க. அவ்வளோ வலிமையாக இருந்தது, எவ்வளோ வலிமையாக இருக்கு சிவனை காட்சி. அப்போ அது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஒரு அற்புதமான விஷயம். இந்த பதிவு மக்களுக்காக கொடுத்துட்டேன். என்னங்க, எல்லாத்துக்குமே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கிறவங்க மனசுக்குள்ளே என் மனசில் இருக்கிற பாரத்தை யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு
நீங்கள் குமரி யாருக்கிட்ட மடி சாஞ்சுக்கலான்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலில் போய் ஈஸ்வரர்கிட்ட மடி சாயிங்க, உங்களுக்கு இருதய கோளாறு நிவர்த்தியாகும். கண்டிப்பா சார். ஏன்னா இந்த வெறும் ஹார்ட் டிசீஸோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கிறவங்க இல்லாம, இந்த துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட ரொம்ப ஹார்ட் வீக் ஆயிடும். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே அங்க போனாலும் அவங்களோட மன உளைச்சல்கள் எல்லாமே ஃப்ரீ ஆகி ரொம்ப மன அமைதி கிடைக்கும் அப்படின்றத நம்பப்படுது. இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெத்தியில சந்தன குங்குமம் திருநூறு வைக்கிறீங்கிறீங்க. ஹார்ட்டுக்கே நம்ம திருநூறு சந்தன குங்குமம் வச்சா ஹார்ட்டையும் தெய்வமாக பார்த்துக்கிட்டாலே நல்லது தானே. கண்டிப்பா சார். சந்தனம் பூசலாம். திருநூறு சந்தன குங்குமத்தை ஹார்ட்டுக்கு ஒரு தெய்வ அனுகிரகமாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லதுதான். அதனால தான் அந்த காலத்தில் ஹார்ட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் குப்பரை படுக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார். ஆமாம், குப்பரை படுக்க மாட்டாங்க. குப்பரை படுத்தாங்கன்னா இது ஃப்ரீயாக இருக்கக்கூடியதை இந்த பஞ்சிங்கை அமுத்தும் போது ஹார்ட் ஸ்லோவாக வேலை செய்யும். அதனால் டாக்டரு வைத்தியரெல்லாம் அந்த காலத்தில் இந்த சைடு படுங்க, அந்த சைடு படுங்க, மலாக்கா படுங்க, குப்பரை படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தை வந்து குப்பரைக்க பிறந்தா தேங்காயை உடைச்சிட்டு அந்த குழந்தை வந்து இது நெளிஞ்சு வருது இல்லைங்களா. அதனால தான் குப்பரைக்க பிறந்தவங்க பூமி பார்த்து பிறந்தவங்க பூமி வாங்குவாங்கன்னு அந்த காலத்தில் குழந்தைக்கு பழமொழி. பூமி பார்த்து குப்பரைக்க பிறந்தார் இல்லைங்களா, அப்போ பிறக்கும் போதே பூமி பார்த்து பிறந்தார். அதனால அவர் பிறந்தோடனே பூமி வாங்குவாங்களா எப்படின்னு பாருங்க. சூப்பர் சார். ஐயோ, அதனால எல்லா ஆமாங்க, எல்லா மக்களும் இந்த சுப மாரிமுத்துன்னு இந்த யூடியூப்பில் எத்தனையோ மக்களுக்கு நிறையா இந்த கோயில்களை கண்டுபிடிச்சி கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கும் காலத்து வரைக்கும் இந்த உலகத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம காலமும் ஒரு காலம், இல்லாத காலத்துலேயும் அடுத்த தலைமுறைகள் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். அதுக்கு தாங்க நம்ம மாத்தமாக அந்த இருதய கோயிலை இன்றைக்கி நம்ம வெளியிடுறோம். கண்டிப்பாக சார். இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை மனசார வாழ்த்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 1% நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குங்கம்மா. எப்பவுமே ஒருத்தருக்கு ஹார்ட் வலி வேதனை இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போய் நல்லா இருந்துச்சுன்னா, சுப மாரிமுத்துன்னு ஒருத்தர் திருப்பூரில் இருக்கார். அவர் சொல்லித்தான் அந்த கோயிலுக்கு போய் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லும்போது அவரும் நல்லா இருக்கும்னு இவர்கிட்ட இருந்து 1% புண்ணியம் நம்மளுக்கு வருங்க. யார் கோயிலுக்கு தாட்டி விட்டாரோ சாமி 1% நம்மளுக்கு புண்ணியம் கொடுக்கும். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை கோயிலை பற்றி மக்களுக்கு சொன்ன பாரம் குறையும் நீங்களே. கண்டிப்பாக சார். தொடர்ந்து நிறைய கோயில்கள் பற்றின பதிவு வந்து எங்களுக்கும் கொடுங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம். அதை சேர்ந்தே பயணிப்போம், சேர்ந்து நிறைய விஷயங்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த இருதய ஈஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.